நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள், இளம் கிரிக்கெட் வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல செய்தி ஒண்ணு உருவாக போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோவை பகுதியில வந்து ஒரு சர்வதேச தரத்தில வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையப் போகுது. இதுவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து ஒரு ஏக்கத்தோட இருந்தாங்க. இப்ப அது வந்து அந்த ஏக்கம் வந்து கலையப் போகுதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு பெரிய ஸ்டேடியமா வந்து அமைக்கப் போறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வீரர்கள் வந்து பெரிய பெரிய கல்லூரி வளாகத்தில தான் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. இனிமே அது தேவைப்படாது. இந்த ஸ்டேடியம் அமைச்சா அங்கேயே வந்து நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சரி இந்த ஸ்டேடியம் வந்து அமைக்கிறதுக்கு பல இடங்கள் வந்து தேர்வு பண்ணாங்க. அந்த தேர்வு பண்ண இடங்கள் எதுவுமே வந்து சரிப்பட்டு வரல. கடைசியா ஒரு இடத்த வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்டிப்புதூர் பக்கத்தில பட்டாணம்புதூர் பக்கத்தில தான் அந்த இடத்த வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அது திறந்த வெளி சிறைச்சாலையா இருக்குது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கைதிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த வந்து நீங்க இப்ப பார்க்கலாம். அந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து சர்வதேச தரத்தில வந்து அமைக்கப் போறாங்க. சரி இந்த இடத்தோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20.72 ஏக்கருங்க. சரி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய இடம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 ஏக்கர் வேணும். ஆனா இதுல வந்து 72 சென்ட் அதிகமாவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புறவழி அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எல்&டி பைபாஸ் சாலைக்கு அருகாமையே இருக்குது. அது சிட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. சிட்டிய விட்டு கொஞ்சம் வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒண்டிப்புதூர் அருகே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு இடத்த வந்து தமிழக விளையாட்டுத்துறை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அருமையான இடம். இந்த இடத்துக்கு வந்து இப்ப கிரிக்கெட் பார்வையாளர்கள் வருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. நெறைய வழிகள் இங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டேடியத்த வந்து உருவாக்கப் போறாங்க. இதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4000,00,00,000 செலவு பண்ண போறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 2024 இதனோட பணிய தொடங்கணும் அப்படிங்கிற மாரி தமிழக விளையாட்டுத்துறை சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மாநகராட்சிக்கு கடிதம் எழுதி அந்த இடத்த வந்து விளையாட்டுத்துறை வந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஒப்புதல் கிடைச்ச பின்னாடி இந்த வேலைய தொடங்கப்படும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து வெகு விரைவில வந்து கட்டி முடிக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சரி இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து எந்தெந்த வழியிலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கருந்து மேற்கிருந்து வரக்கூடிய ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழனி, பொள்ளாச்சி, கேரளா இந்த மாரி பாலக்காடு அங்கருந்து வரக்கூடிய பார்வையாளர்கள்லாம் எப்படி வரலான்னா, மலுமிச்சம்பட்டு வழி எல்&டி பைபாஸ் வழியா வந்து இந்த ஸ்டேடியத்துக்கு நேரா உள்ள வந்துரலாம். எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. புறவழிச்சாலைய நீங்க பயன்படுத்தலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மதுரை, இந்த மாரி திருச்சி, கரூர், காங்கேயம் அங்கருந்து வரக்கூடிய திருப்பூர் அங்கருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி ரோட்ட பயன்படுத்தி எல்&டி பைபாஸ் வழியா போய் நேரடியா ஸ்டேடியத்துக்குள்ள போயிரலாம். அது ஒரு வழி இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சேலம், ஈரோடு அங்கருந்து வரக்கூடியவங்க, அதாவது அவிநாசி அங்கருந்து வரக்கூடியவங்கலாம் நீலம்பூர் வழியா வந்து ஸ்டேடியத்துக்கு வந்துரலாம். புறவழிச்சாலை எல்லாருமே பயன்படுத்தலாம். இதுபோக பார்த்தீங்கன்னா, சர்வதேச கிரிக்கெட் நடக்கும்போது வீரர்கள் வர்றதுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, இடையூறு இல்லாம வர்றதுக்கு வந்து இன்னொரு வழியும் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீலம்பூர்ல இருந்து எல்&டி பைபாஸ் சாலைய பயன்படுத்தி நேரடியா ஸ்டேடியத்துக்கு வரலாம். எந்த விதமான இடையூறும் இருக்காது. இன்னொரு வழி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அ அ அதாவது ஏர்போர்ட்ல இருந்து ஹோப் காலேஜ் வழியா வந்து காமராஜர் சாலைய பயன்படுத்தி சிங்கநல்லூர் வந்து சிங்கநல்லூர் ஒண்டிப்புதூர் வழியா வரலாம். அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனா இது வந்து எந்த விதமான டிராபிக் இல்லாம வரணும்னா, நீங்க வந்து நீலம்பூர் பைபாஸ பயன்படுத்தி வந்துரலாம். அந்த அளவுக்கு வந்து அருமையான இடத்த வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. எந்த விதமான இடைஞ்சலும் யாருக்கும் இருக்காது இந்த ஸ்டேடியத்தினால. நல்ல ஒரு மையப்பகுதி இந்த இடம். அதாவது பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்தில புறநகரா இருந்தாலும் அது ஒரு மையப்பகுதி மாரி நம்ம நெனச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அருமையான இடத்த வந்து தமிழக விளையாட்டுத்துறை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பகுதியில வந்து பல வளர்ச்சி திட்டங்கள் நடக்கப் போவதா சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது இருகூர் பிரிவுல இருந்து பாப்பம்பட்டி பிரிவு வரை மேல்மட்ட பாலமும் கட்டப்படும். அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுபோக இன்னொரு விஷயமும் வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கோவை மாநகராட்சி விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கோவை மாநகராட்சி 100 வார்டு தான் இருக்கு. இன்னும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாரி மாநகரம் வந்து பெருசுபடுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கோவை அருகே இருக்கக்கூடிய பேரூராட்சி, ஊராட்சி இந்த மாரி பகுதிகள எல்லாம் வந்து கருத்து கேட்டு, அந்த கருத்த ஆய்வு பண்ணி தமிழக அரசுக்கு அனுப்பி அவங்க ஒப்புதல் பெற்ற பின்பு இந்த மாநகராட்சி விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு பெறும் இந்த ஸ்டேடியம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கோவை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது பெரும் வரப்பிரசாதமா அமையும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது.